சென்டிமீட்டர்ஸும், காஞ்சிபுரத்தில் 0.5 சென்டிமீட்டர்ஸும் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்திருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையின்படி இன்று ஜிசிசியில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தினை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம். 1494 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்ப பெய்த மழையை விட இப்போ 21% இதை அதிகமாக்கி இருக்கின்றோம். அதுபோல பிரீவியஸ் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில், கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை உபலை செய்திருக்கின்றோம். ஜிசிசி சார்பில் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் 98 ஆக இருந்தது, அதையும் உயர்த்தி இருக்கின்றோம். நிவாரண மையங்கள் 120 உணவு தயாரிப்பு மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதற்காக தான் அது மூடி வைக்கப்பட்டிருக்கு. காலை 9:30 மணி வரை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர், ஜிசிசி டீம், அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் இப்படி அனைவரும் களத்தில் இருக்கின்றோம். மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம். மக்களும் பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எங்களோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த 3 கெனால் பொறுத்த வரைக்கும் 5 ஃப்ளோட் போட்டு டீப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் பாயிண்ட், டிஸ்போசல் பாயிண்ட்ஸில் தேவையான சகடு மண்ணை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அதில் பெருமளவு உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒர்க்கு கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கும். வர்ற பணி நடந்துகிட்டே இருக்கு. ப்ராக்ரஸ் கால அவகாசத்துக்குள்ள முடிச்சுக்கிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். அடுத்த மழை ஒரு 4 நாளைக்கு எச்சரிக்கை இருக்கு. இன்னமும் அந்த 3 பிரதான கால்வாய்கள்ல தூர்வார பணி, சீர்மைப்பு பணி நிறைவு பெறல. ஒர்க் போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருவோம். சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதனால இப்போ மற்ற மாவட்டங்கள் எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? 2 நாள் முன்பு திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த எழிலகம் அந்த சென்டருக்கு போறேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு சென்னை மட்டும்தான், சென்னை, காஞ்சிபுரம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் மட்டும்தான் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் இன்னும் நியூஸ் வரலைங்க. பெருசாக ஒன்றும் வரலைங்க. சோசியல் மீடியாவில் போடுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கப்படுது. பெரிய அளவில் கால்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. சென்னை குடிநீர் தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஏரி மொத்தம் 22,000 பேர் மொத்த ஒர்க் ஃபோர்ஸ், ஜிசிசியோட ஒர்க் ஃபோர்ஸ் ஃபீல்டு டயர்ல இருக்கு கம்ப்ளீட்டாக. சென்னை குடிநீர் தேவைக்கு ஏரியில பாதியில தான் தண்ணி இருக்கு. இப்போ ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மழைநீர் சேகரிப்பு நியூஸ் வருது டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, அதை தண்ணியை அப்புறப்படுத்த பாக்குறாங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு பணி எந்த அளவுக்கு இருக்கு? கடந்த 13 டிஎம்சி நம்ம மொத்த கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் பாடி சேர்த்து அதில் இப்போ 6 டிஎம்சி தண்ணி அவ்வளோ இருக்கு. இதே டைம்ல கடந்த ஆண்டு இதே டைம்ல 9.3 டிஎம்சி இருக்கு. ஸோ மழை அதிகமாக நமக்கு தேவை இருக்கு. ஸோ வர காலத்தில் கேட்ச்மெண்ட்ல மழை பெய்ஞ்சாதான் எல்லா வாட்டர் பாடியும் ஃபில் ஆகும்போது ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ வராமல் இருக்கும். இங்கே நம்ம மழைநீர் சேகரிப்புக்கு என்ன பண்ணியிருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும்? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, தண்ணி அவுட் பண்ணும்போது எல்லாமே வீணா கடலில் போகும்.
இப்ப நம்ம சேகரிக்கிறது எல்லா கட்டிடங்களுக்கும் மழைநீர் சேகரிப்பு இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அறிவுறுத்தல் பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணும்போது சொல்லியிருக்கணும். எல்லாமே கண்டிப்பாக திரும்ப ஒரு எல்லா enforcement ஏரியாகளிலும் கூட இந்த ஏரி நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா நிறைய கிணறுகள் எல்லாம் தூர்வாரி இங்க சென்னை மாநகராட்சியில பண்ணிருந்தோம். இப்ப புதுவிதமா வந்து பண்ணலாம்ல அந்த ஃபாரின்ல இருக்க மாதிரி அதான் குளம் வெட்டி இருக்கிற 5 குளம் இதை வச்சிருக்கோம். அது குளங்கிறது வெட்டப்பட்டிருக்குது பயன்பாட்டுக்கு வரும்போது கூடுதலா மழை பெஞ்சா எல்லாம் பண்ண போறோம். மழையை சேர்க்கும் கண்டிப்பா கை கொடுக்கும். ஜோனல் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஜோன்ஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? பட் இந்த மழை டைம்ல அவங்க ஆன் ஃபீல்ட்ல பார்க்க முடியும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சார் பட்டணமக்கள் லூப் ரோட்ல நேற்று நைட்ல இருந்து பவர் கட்டுன்னு அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. பட்டணமக்கள் லூப் ரோட்ல அப்படியா? பவர் கட்டுல நேற்று நைட்ல இருந்து மக்கள் போராட்டம் பண்றாங்க. பவர் கட்டு போர்டை செக் பண்ணுவாங்க. அடிஷனல் ஆஃபீஸர்ஸ் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ண சான்ஸ் இருக்கா? நீட் இருக்கா? இல்ல இப்போதைக்கு போன வாட்டி அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் திருப்பி அதே நோடல் ஆஃபீஸ் தான் போட போறோம். மழை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது பொறுத்து கூடுதல் முதலமைச்சருடைய உத்தரவின் பேர் தான் கூடுதல் ஆஃபீஸர் நியமிக்கப்படுவாங்க. மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.